வாங்க அன்பு கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 அதிசயங்கள் நடக்க போகுது. அது என்னென்ன அதிசயம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குரு பகவானானவர் பஞ்சமி ஸ்தானத்திலிருந்து ரண ரூண ரேகஸ்தானத்திற்கு மாறார். அதே போல் ரண ரூண ரேகஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானானவர் தனது 5ஆம் பார்வையால் ரண ரூண ரேகஸ்தானத்தையும், தனது 7ஆம் பார்வையால் அஷ்டமச்சானத்தையும், தனது 9ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தையும் முடிக்கும் ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கவில்லை. புது தொழில்நுட்பங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் வேகம் காட்டுவீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரும். அதே போல் மற்றவர்களை போட்டியாக நினைப்பீங்க. ஆனால் பொறாமைப்படாமல் பொறுப்போடு செயல்பட்டு வெற்றிகளை அதிகமாக பெறுவீங்க இந்த கால நேரத்தில். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 6, 9 இந்த 4 எண்களும் அதிர்ஷ்டமான எண்களாக பார்க்கப்படவில்லை. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு, அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் சிறப்பாக இருக்க வேலையில் அந்த கிரகங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. இதை சார்ந்து பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அதிசயங்கள் நடக்க போகுதுன்ட்டு. அதில் முதலாவதாக ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கால நேரத்தில் வீடு, மண், மனை வாங்குறதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. இப்படி யோகம் அதிகமாக இருக்க அதே வேளையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் நினைச்ச விஷயங்களை, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதனைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு சுப செலவுகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரப்போகுதுங்க. இப்போ உங்களுக்கான முழுமையான பொது பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மன சஞ்சலங்கள், மன நிம்மதியற்ற சூழலெல்லாம் மாறி இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வரும். யாருக்காகவும் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம் இந்த கால நேரத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட நேர்மையும் நேர்மையான எண்ணங்களும் தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை, வெற்றி, ஏற்றத்தை சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கெட்ட கனவுகள், அது மட்டும் இல்லாமல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஒரு மெத்தனை போக்கு அது எல்லாமே இருந்தாலும் அதை தாண்டி பண வரத்து அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் தாமதத்திற்கு பிறகு பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களால் கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் மற்றும் டென்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகி நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நன்மைகளும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி டென்ஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அது அவசியமாக இருக்குது. உங்களோட பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சில திடீர் செலவுகள் உண்டாகலாம். திடீர் செலவுகள் உண்டானாலும் அந்த திடீர் செலவுகள்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் யாரையும் எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாகவும் நன்மையையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மேலும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தர அதே வேளையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எண்ணிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு பாராட்டு, புகழ் மட்டும் இல்லாமல் சிறப்பான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமைகிற அதே வேளையில் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும். அதே போல் ஒரு சில நேரங்களில் திடீர் செலவுகள் வந்தாலும் இந்த செலவுகள் சார்ந்த வெற்றிகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது வரும் நாட்களில். அதே வேளை இன்னொரு முக்கியமான விஷயம்,
இப்படி வந்து நன்மைகளும் ஏற்றங்களும் மாறி மாறி இருக்க வேலையில் மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பில் வந்து கூடுதல் கவனங்களை செலுத்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆசிரியர்களிடம் பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் பேச வேண்டியது அவசரம் மற்றும் அவசியமாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் ரூபங்களை வணங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான தடங்கல்களையும் நீக்கி காரிய காரண சித்திகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசியம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்களாக பொறுத்த வரைக்கும் ஓம் ஹ்ரீங் ஐங் க்ளீங் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நீலகண்ட நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஔவையா நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் சிவபெருமானை வணங்க. அவரோட அருள் ஆசையால் உங்களுக்கு நன்மைகள், வெற்றிகள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சீரும் சிறப்புமா இல்லைங்க பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சிறப்பாக இருக்கவில்லை. மற்ற பலன்களை நாம் வந்து இங்கே பார்க்கலாம். அதாவது உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 3, 4 பாதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் அதிகமாக உண்டாகும். இந்த கால நேரத்தில் சாதகமான பலன்கள் அதிகமாக உண்டாகிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் செய்ய திணறதுக்கான வேலைகளை கூட இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களை பிரமிச்சு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாராட்டு வெற்றி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களோட செய்கைகள் மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடக்க போகுது. தொழில் வியாபாரம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழைய பொருளோ பணமோ ஏதாவது வசூலாகாமல் இருந்தால் அதெல்லாம் வசூலாகிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு தேடி வரும் இந்த கால நேரத்தில். முக்கிய நபர்களோட ஆதரவை இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு திறமையும் வெளிப்பட போது. இந்த முழு திறமையும் வெளிப்பட்டு உங்களுக்கு அன்பு, பாசம், பாராட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது உங்களோட மேல் இடத்துலேருந்து. இப்படி வந்து முதலாவதான நட்சத்திரத்துக்கு இருக்க வேலை. இரண்டாவதான நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சதயம் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, அன்பு பெறுகிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளோட எதிர்காலம் பற்றியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணங்களானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தரும் விதமாகவும் உங்களுக்கு காரிய காரண சித்திகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நண்பர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர நேரத்தில் அவங்களோட உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளால் நீங்கள் மேலும் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறதுக்கான கால நேர சூழல் இது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகளும் சீரும் சிறப்புமாக இருக்க வேளையில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன தைரியம் மட்டும் இல்லாமல் உடல் தைரியமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்களுக்கு இருக்கவில்லை. மூன்றாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 1, 2, 3 பாதம். இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றியான சிந்தனைகள் மேலோங்கும். இந்த எதிர்காலம் பற்றியான சிந்தனைகள் மேலோங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தனைகளால் உங்களுக்கு நன்மை, ஏற்றம், வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். எல்லா காரியங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியான முன்னேற்றங்களும் காரிய காரண சித்திகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் தீரும். அதே போல் இந்த கால நேரத்தில் எந்த பிரச்சனைகளை கையெழுத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. அதே போல் ஆயுதங்களை கையாளுறப்ப மட்டும் கொஞ்சம் பத்திரமாகவும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடும் இருங்க. வண்டி வாகனங்களில் போகிறப்போ உங்களுக்கு அதிகமான எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கையும் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சில நேரங்கள்ல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்றப்ப, அந்த உதவிகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க அதுல இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சுட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதேபோல 12 ராசிகளுக்கான வேற மாத பலன்கள் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நல்ல காணொளியில உங்கள சந்திக்கிறோம். இங்க நம்ம சொல்ற நன்மைகள எடுத்துக்குவோம். தடைகள், தாமதங்கள ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப, அதுலருந்து தடைகள், தாமதத்திலருந்து முற்றிலும் விலக முடியும். இல்ல அதோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான செய்தி.